கை கால் விழுந்து போய் படுத்த படுக்கை ஆகிட்டு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டார். 19th செஞ்சுரியில் ஃபோர்ட் ஆட்கின்சனை சேர்ந்த மைலோ சி ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு ஏழை விவசாயி தனக்கு இருக்கிற சின்ன நிலத்தில் விவசாயம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே வயிற்றுக்கும் வாய்க்கும் குடும்பத்துக்குமே சரியாக போயிடுது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் பக்கவாதம் படுத்த படுக்கை ஆகிட்டார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் யோசித்தார். என் உடம்பு தான் ஊனமாயிடுச்சு, நான் படுத்த படுக்கை ஆகிட்டேன், ஆனால் என் மூளை இன்னும் கெட்டு போகலை, என் மூளை பேரலைஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு மூளையை யூஸ் பண்ணுறாரு. அவர் குடும்பத்தை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவரோட பிளானை சொல்கிறாரு. என் உடம்பு தான் பேரலைஸ் ஆகிடுச்சு, என்னோடய கை கால் இதயம் மூளை எல்லாமே நீங்கள் தான் செயல்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட பிளானை அவரோட குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாரு. நம்ம நிலத்துலேயே எங்கெங்கெல்லாம் விளைச்சல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மக்காச்சோளத்தை விளைய வைங்க. அந்த மக்காச்சோளத்தை பன்றிகளுக்கு கொடுத்து பன்றிகளை இனப்பெருக்கம் பண்ணுங்கள். அந்த பன்றிகளில் எதெல்லாம் இலசாக இருக்கோ அதெல்லாம் இறைச்சி கூடங்களுக்கு அனுப்பி அதை சாசேஜாக மாற்றி அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து அதை ரீட்டைல் ஸ்டோர்ஸில் சேல் பண்ணுங்கள். அது பயங்கர ஃபாஸ்ட்டாக நிறைய சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி ஜோன்ஸ் லிட்டில் பிக் சாசேஜஸ் அப்படின்ற நேமில் அதை சேல் பண்ணுறாங்க. அது உலகம் முழுக்க பயங்கரமாக சேல் ஆகுது. ஸோ மைலோ சி ஜோன்ஸ் சாவறதுக்குள்ளே தன்னை ஒரு மல்டி மில்லியனராக பார்த்துட்டு தான் சுத்தார். இன்றைக்கி உலகம் முழுக்க ஜோன்ஸ் லிட்டில் பிக் சாசேஜஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்க் சாசேஜஸாக செயல்பட்டு வருது. மைலோ சி ஜோன்ஸோட வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான். நம்மக்கிட்ட இருக்கிற என்ன வேணால் முடங்கி போகலாம், ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கும் ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடும் இருந்தால் நம்மளாலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். நன்றி.